பல்லடம் அருகே புதிதாக அமையவுள்ள டயப்பர் தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 1000க்கும் மேற்பட்டோர் புதன்கிழமை முதல் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்தில் வாவிபாளையம், கழுவேரிபாளையம், சாலைப்புத்தூர், மந்திரிபாளையம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள், அரசியல் கட்சியினர் மற்றும் விவசாய சங்கத்தினர் பங்கேற்றுள்ளனர். தென்னை விவசாயத்தை பிரதான தொழிலாக கொண்ட இப்பகுதியில் இந்நிறுவனம் அமைந்தால் நிலத்தடி நீர் மாசுபடும் எனவும், நீர் பற்றாக்குறை ஏற்பட்டு விவசாயம் பாதிக்கப்படும் எனவும் அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் ஓவேலி பகுதிகளில் இணைய சேவை பாதிப்பை காரணம் காட்டி பொதுமக்களை ரேஷன் கடை ஊழியர்கள் அலைக்கழித்து வருவதாக புகார் கூறப்படுகிறது. ஓவேலி மற்றும் ஆரோட்டுப்பாறை பகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகளில் கைரேகை பதிவு செய்யும் சாதனத்திற்கு இணைய சேவை கிடைப்பதில் சிக்கல் எழுந்துள்ளதால் குடும்ப அட்டைதாரர்களை இருவேறு இடத்திற்கு வரவழைத்து கைரேகை பதிவு செய்து மீண்டும் ரேஷன் கடைக்கு வரவழைத்து உணவுப் பொருட்கள் வழங்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக பொருட்களை குறித்த நேரத்தில் வாங்க முடியாமல் அவதிப்பட்டு வருவதாக கூறும் பொதுமக்கள், நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு இணைய சேவையை சரி செய்யாமல் தங்களை வாட்டி வதைத்து வருவதாக குற்றம் சாட்டினர். 639 கார்டு ரேஷன் கார்டு இருக்குது. எங்களுக்கு நெட்வொர்க்கு இங்கே கிடையாது. எப்படின்னா ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போயிட்டு பயோமெட்ரிக் இல்லாத காரணத்தினால வேண்டி அங்கே கொண்டு வச்சு பில்லை போட்டு திரும்ப 1.5 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் வந்து நாங்கள் பொருள் வாங்குறது. அங்கேயும் ரெஸ்ஸாக இருக்குது, இங்கேயும் ரெஸ்ஸாக இருக்குது. முடியாதவங்க முடிஞ்சவங்க இருக்காங்க. இதற்கெல்லாம் வந்துட்டு ஒரு நெட்டு பயோமெட்ரிக் போட்டு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த ஆளுக்கு ஒரு 10 ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கோவை அருகே கள் விற்பனைக்கு அனுமதி கோரி விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சி, நெகமம் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் தடையை மீறி கள் இறக்கி விற்பனை செய்யும் நிலையில் அவர்கள் மீது ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்நிலையில் கள் இறக்கி விற்பனை செய்ய முறையாக அனுமதி வழங்க கோரி தமிழ்நாடு நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கள் பானைகளை பாடையில் கட்டி விவசாயிகள் நூதன போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து கண்டன முழக்கமிட்டபடி பொள்ளாச்சி சாராட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளித்தனர்.